இயேசு கிறிஸ்துவில் என் அன்பு மக்களே, உங்களை இந்த இறை நிகழ்ச்சியில் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிலுவையின் எதிரொலிகள் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் 5 வாக்கியங்களை நாம் தியானித்து வந்திருக்கின்றோம். முதல் வாக்கியமாக, தந்தையே இவர்கள் என்ன செய்கின்றார் என்று இவர்களுக்கு அறியாமல் செய்கின்றார், ஆகவே இவர்களை மன்னியும் என்று முதல் வாக்கியமானது இருந்தது. இரண்டாவது, நீர் இன்று என்னோடு வான்வீட்டிலே இருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வாக்கியம். மூன்றாவதாக, அம்மா இதோ உன் மகன் என்று சொல்லியிருக்கின்றார். நான்காவதாக, என் தந்தையே என் தந்தையே ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்கின்ற ஒரு வாக்கியமும், ஐந்தாவது வாக்கியமுமாக, எனக்கு தாகமாக இருக்கின்றது என்கின்ற இந்த 5 வாக்கியங்களை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வந்திருக்கின்றோம். அன்பு மக்களே, இன்று நாம் கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசிய 6வது வாக்கியமான எல்லாம் நிறைவேறிற்று என்கின்ற ஒரு அருளின் வார்த்தையை, அவர் முழுமையின் வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கின்றார். ஆகவே யோவான் எழுதிய இந்த நற்செய்தி பிரிவு 19 இறைவசனம் 30 இந்த ஒரு வாக்கியமானது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து அவர் சொல்லியிருக்கின்றார். ஆங்கிலத்திலே 2 வார்த்தைகள் finished மற்றும் complete என்று சொல்வார்கள். finished என்று சொல்லும் பொழுது தமிழிலே என்ன பொருள் என்றால் முடிவு அடைந்தது. கம்ப்ளீட் என்று சொல்லும் பொழுது நிறைவு பெற்றது என்கின்ற இந்த பொருள் நமக்கு அறிவையும் ஞானத்தையும் தருகின்றது. ஆகவே இந்த வாக்கியமானது இயேசு கிறிஸ்து எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தாய் திருச்சபை தருகின்ற ஞானம் என்னவென்றால், கடவுள் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கின்ற பொறுப்புகளை, தந்தையின் சித்தத்தை எப்படி அவர் நிறைவேற்றினார், இறைவாக்கினர்கள் பேசியதை எப்படி அவர் நிறைவேற்றினார். ஆகவே தான் அவர் புதிய ஏற்பாட்டிலே சொல்வார், நான் இந்த சட்டங்களை அழிக்க வரவில்லை, ஆனால் நிறைவேற்றவே வந்தேன், நிறைவு செய்யவே வந்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து தமது தந்தையின் சித்தத்தை செய்து அவர் இந்த உலகத்துக்கு ஒரு நிறைவு தந்தார் என்கின்ற ஒரு பொருளை நாம் தியானிப்போம். ஆங்கிலத்திலே கம்ப்ளீட் மற்றும் பர்ஃபெக்ட் மற்றும் ஃபினிஷ்ட் இந்த பொருளுக்கு ஒரு ஈடு தருகின்ற ஒரு கிரேக்க மொழியின் ஒரு வார்த்தையானதோ தெத்தலிஸ்தாய் இல்லை என்றால் தெத்தலிஸ்தி என்று சொல்வார்கள். இந்த ஒரு வார்த்தைக்கு 2 பொருட்கள் உள்ளன. ஆங்கிலத்திலே இட் இஸ் ஃபினிஷ்ட், நிறைவேறுகின்றது, நிறைவு பெற்றது மற்றும் முடிந்தது என்று சொல்லலாம். இரண்டாவதாக ஆங்கிலத்திலே பெய்ட் இன் ஃபுல், அப்படி என்றால் முழுமையான செலுத்தப்பட்டது, முழுமையாக செலுத்தப்பட்டது என்கின்ற இந்த 2 பொருட்கள் நமக்கு இன்று இந்த எல்லாம் நிறைவேறியது என்கின்ற பொருளை தியானிக்க நம்மை அழைக்கின்றது. ஆகவே இந்த 2 பொருட்கள் இந்த கிரேக்க மொழிக்கு தெத்தலிஸ்தாய் தெத்தலிஸ்தி என்கின்ற இந்த வார்த்தைக்கு 2 பொருட்களை நாம் தியானிப்போம். முதலிலே இட் இஸ் ஃபினிஷ்ட், நிறைவு பெற்றது, இல்லை என்றால் முடிவு அடைந்தது முதலிலே. இரண்டாவதாக பெய்ட் இன் ஃபுல், முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த 2 பொருட்களை நாம் இன்று தியானிப்போம். அன்பு மக்களே, இந்த கிரேக்க மொழியில தெத்தலிஸ்தாய் தெத்தலிஸ்தி என்று சொல்லும் பொழுது நான் சொன்னவாறு இந்த முதல் பொருளானதோ இட் இஸ் ஃபினிஷ்ட், நிறைவு பெற்றது, முடிவடைந்தது என்கின்ற பொழுது யாரெல்லாம் தமது வேலையை, பொறுப்பினை அவர் முடிவு செய்தார், அப்படி என்றால் நிறைவாக செய்தார் என்று பார்க்கும் பொழுது, நான் தியானிக்கும் பொழுது கடவுள் எப்படி அவரது பொறுப்பினை, அவரது சித்தத்தை, அவரது வேலையை அவர் பூர்த்தி செய்தார், நிறைவு செய்தார் என்று பார்க்கும் பொழுது, தம திருத்துவம், பிதாகிய கடவுள்
சுதனாகிய கடவுள் மற்றும் பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 நபரும் தமது பணியிலே நிறைவாக அவர் செய்து முடித்தார், செய்து வருகின்றார் என்கின்ற கருத்தினை உள்வாங்குவோம். ஆகவே தந்தையாகிய கடவுள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். தொடக்க நூலிலே பிரிவு 2 வசனம் 1 மற்றும் 2 பார்க்கின்றோம். எல்லாவற்றையும் படைத்த கடவுள் இவையெல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர் 7வது நாளிலே அவர் ஓய்வு பெறுகின்றார். ஆகவே படைத்த அனைத்தையும் அவர் சித்தமாக இருந்தது. அது ஒளியாக இருக்கலாம், மலையாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், மர செடி கொடிகளாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம். இவையெல்லாம் படைத்து 6வது நாளிலே அவர் தலை சிறந்த படைப்பை படைத்து 7வது நாள் அவர் ஓய்வு பெற்றார். எல்லாமும் நிறைவேறிற்றது என்று நிறைவேறியது என்று பார்க்கும் பொழுது தந்தையாய கடவுள் அவரது பணி, அவரது பொறுப்பு என்னவென்றால் இந்த உலகத்தை படைப்பது. அது நிறைவாக அவர் செய்தார். தந்தை படைத்த இந்த படைப்பிலே எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த படைப்பு நிறைவாக இருக்கின்றது. அவர் இந்த படைப்பை அவர் நிறைவாக செய்தார். முடிவு பெற அவர் இந்த படைப்பினை அழகாக செய்தார். ஆகவே தான் திருவிலும் சொல்கின்றது, அவர் படைத்த அனைத்து பொருட்களையும் பார்த்து நன்றாக இருந்தது என்று சொல்கின்றார். நன்று என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே பர்ஃபெக்ட், நிறைவு. ஆகவே தந்தையாய கடவுள் தமது பொறுப்பினை அவர் முழுமையாக நிறைவாக செய்தார் என்கின்ற ஒரு பொருளை பதிவு செய்ய உங்களிடம் ஆசைப்படுகின்றேன். 2வது மக்களே, எப்படி இந்த நிறைவு பெற்றது? தமத்திருத்துவம் என்று சொல்லும் பொழுது 2வது நபர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி தமது சித்தத்தை, தந்தையின் சித்தத்தை நிறைவு செய்தாரை பார்க்கும் பொழுது, படைத்த இந்த உலகமானதோ நன்றாக இருந்தது, ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லும் பொழுது ஆதாம் ஏவாள் வழியாக வந்த இந்த பாவத்தினால் இந்த உலகம் முழுவதும் பாவத்தின் கரையால் இருக்கும் பொழுது அது நிறைவு பெற்றாலும் நிறைவு பெறாமல் இருக்கின்ற ஒரு கருத்தினை நாம் பெறுகின்றோம். பாவம் எங்கே இருக்கின்றதோ அங்கு நிறைவு இல்லை, குறை இருக்கின்றது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த படைப்பினையை அவர் தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டார், நம்மை அவரிடம் ஒப்படைத்தார். ஆகவே இந்த படைப்பை அவர் சீர்படுத்துகின்றார். புதுப்பிக்கவும் அவர் மீட்கவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை அவர் ஏற்றுக்கொண்டு தந்தையின் சித்தத்தை எப்படி படைப்பு நன்றாக நிறைவாக இருந்ததோ இந்த அடைந்த இந்த படைப்பை சீர்படுத்த அவர் பொறுப்பு. இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பு என்னவென்றால் நிறைவு செய்வது, அப்படி என்றால் புதுப்பிப்பது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவு என்னவென்றால் பழைய ஏற்பாட்டிலே எவையெல்லாம் பேசியிருக்கின்றாரோ இறைவாக்கினர்கள், இதையெல்லாம் நிறைவு செய்வது தான் அவர் வந்திருக்கின்றார். ஆகவே தந்தைய கடவுள் படைத்த அந்த உலகத்தையும் அவர் சீர் செய்ய, அவர் புதுப்பிக்க இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். மீட்டு கொடுக்க வந்திருக்கின்றார். ஒப்புரவு செய்து கொள்ள அவர் வந்திருக்கின்றார். இதுதான் நிறைவு என்கின்ற பொருளை நாம் காண முடியும். ஆகவே தான் சின்னப்பர் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8வது பிரிவு 22வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். இந்த உலகம், படைப்பு, ஆவியும் இந்த 3ம் விடுதலைக்காக ஏங்கி தவிக்கின்றது, கூக்குரலிடுகின்றது. ஆங்கிலத்திலே the whole world is groaning என்று சொல்வார்கள். அப்படி என்றால் நிறைவு பெற, புதுப்பிக்க, ஒப்புரவு செய்து கொள்ள இந்த உலகமானதோ ஏங்கி கூக்குரலிடுகின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து இதை நிறைவு செய்ய அவர் தமது தந்தையின் சித்தத்தை ஏற்று அவர் இந்த வாரத்திலே பாடுகளை அவர் அனுபவித்து சிலுவையிலே மரித்து நமக்கு அந்த நிறைவு தருகின்றார். இதுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து அவர் பேசிய ஒரு வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையின் உலகம், தந்தை படைத்த உலகம், அந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள், மனிதர்களை எல்லாரையும் நான் எனது வாழ்வு வழியாக, எனது இறப்பின் வழியாக நான் மறுபடியும் புதுப்பித்து மறுபடியும் ஒப்புரவு செய்து கொள்கின்றேன் படைப்பிற்கு என்று சொல்லி நிறைவு என்கின்ற இந்த வார்த்தைக்கு பொருளாக இருக்கின்றது.
மூன்றாவதாக அன்பு மக்களே, எப்படி தூய ஆவியானவர் நிறைவின் அந்த பொறுப்பினை, நிறைவின் அந்த வேலையை, நிறைவின் அந்த பணியை எப்படி செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, கண்டிப்பாக நிறைவு, தூய ஆவியானவர் நிறைவு படுத்துகின்றார் என்று சொல்லும் பொழுது நமக்கு அவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். இதுதான் தூய ஆவியானவருக்கு நிறைவின் ஒரு பொறுப்பு, நிறைவின் ஒரு பணி. நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகின்றார். உண்மை என்றால் இந்த காலகட்டாயத்திலே நாம் பங்கேற்கின்ற மறை நிகழ்வு, திருப்பலி, ஞானஸ்தானம், உறுதி பூசுதல், நோயல் பூசுதல், திருமணம் மற்றும் குருத்துவம், இவையெல்லாம் நாம் அருளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இவையெல்லாம் நாம் பங்கேற்கும் பொழுது கடவுளின் உண்மை, கடவுளின் அந்த மறை பொருளின் உண்மையை நாம் உள்வாங்குகின்றோம். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த தம திருத்தத்திலே நம்மளுக்கு நிறைவு என்று சொல்லும் பொழுது நமக்கு உண்மையை தருகின்றார், உண்மையை வெளிப்படுத்துகின்றார், தெளிவுபடுத்துகின்றார். இரண்டாவதாக அவர் எப்படி கடைசியிலே அந்த திருத்துதர் பணியிலே நாம் வாசிக்கின்றோம். அதிகாரம் 1:8 வாசிக்கின்றோம். அந்த மக்கள் ஆவியானவரை பெற்றுக்கொண்டதால் நிறைவு செய்தார். இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை தான், நீர் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், என் பெயரால், தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் இந்த மக்களுக்கு, உலகத்திற்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த திருத்துதர் பணி அதிகாரம் 1:8 வாசிக்கின்றோம். அவர்கள் சக்தியை பெற்றுக்கொண்டார்கள் மற்றும் தூய ஆவியை உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். எருசலேமிலும் யுதேவியாவிலும் சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் மற்றும் உலகெங்கும் எல்லை வரை சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுவீர்கள் என்கின்ற அந்த தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கும் பொழுது, சீடர்கள் மீது, அப்போஸ்தலர்கள் மீது இறங்கும் பொழுது நிறைவு செய்கின்றார். ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்தி அவர் பணி எப்படி இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும். இதுதான் நிறைவு என்கின்ற பொருளை நாம் உள்வாங்க முடியும். ஆகவே இந்த முதல் கருத்து நிறைவேறியது என்றால் தந்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து அவரும் தந்தை சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புரவு செய்து கொள்ள அவர் தமது பணியாற்றினார். மூன்றாவதாக தூய ஆவியானவர் அவர் உண்மையை வெளிப்படுத்தி எப்படி சாட்சியாக விளங்க வேண்டும் என்று சொல்லி நிறைவு என்கின்ற இந்த ஒரு பகுதி, இந்த ஒரு கருத்தினை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பு மக்களே, தெத்தலிஸ்தி இல்லை என்றால் தெத்தலிஸ்தாய், இந்த கிரேக்க மொழியில் வருகின்ற இந்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் பகுதியிலே நான் சொன்னேன், எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிவடைந்தது நான் பேசினேன். இரண்டாவது பொருளாக பெய்ட் இன் ஃபுல், அப்படி என்றால் முழுமையாக செலுத்தப்பட்ட. பழைய ஏற்பாட்டிலே ஒரு அடிமையை அவர் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வரும் பொழுது அந்த உரிமையாளர் தம்மிடம் இருக்கின்ற எல்லாம் செல்வத்தையும் பணத்தையும் கொடுத்து அந்த அடிமையை அவர் பெற்றுக்கொள்கின்றார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் செய்துபட்டுள்ள ஒரு நல்ல ஒரு வேலை என்ன என்றால், அவர் உடலையும் ஆவியும் இரத்தத்தையும் முழுமையாக தந்து பாவத்தால் கரைப்பட்ட இந்த உலகத்தை அவர் சாவின் வழியாக நம்மை அவர் மீட்டு கொண்டார். நாம் அடிமையாக நாம் பலவீனத்தினால் பாவத்தில் இருக்கும் பொழுது பாவமே அறியாத நமது உரிமையாளர் இயேசு கிறிஸ்து நம்மை அவர் எல்லாவற்றையும் கொடுத்து முழுமையாக செலவழித்து முழுமையாக செலுத்தப்பட்டுள்ள அவரது உடல் ஆவியும் கொடுத்து நம்மை காப்பாற்றுகின்றார். இதுதான் அவர் உடல் ஆவி அனைத்தையும் கொடுத்து நம்மை காப்பாற்றி நம்மை நிலை வாழ்வுக்கு அவர் இட்டு சென்றார். இது ஒரு நல்ல ஒரு கருத்தாக இருக்கின்றது. இந்த வாக்கியம் எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லும் பொழுது, ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டில் எப்படி கடவுள் அவரது பண்புகள் என்று சொல்லலாம். ஆங்கிலத்திலே 3 பண்புகள், காட்ஸ் ஆட்ரிபியூட் என்று சொல்வார்கள். கடவுள் சர்வ வல்லவர், காட் இஸ் ஓம்னிபொட்டன்ட். கடவுள் எல்லாவற்றையும் அறிந்தவர், காட் இஸ் ஓம்னிஷியன்ட். கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார், இஸ் ஓம்னி பிரசன்ட். ஆகவே முழுமை, இந்த பண்புகள் முழுமை பற்றி பேசுகின்றது.
இந்த எகிப்து இந்த நாட்டிலிருந்து இந்த இஸ்ராயல் மக்களை எப்படி அவர் காத்து பராமரித்து தமது சக்தியாலும் தமது ஞானத்தாலும் தமது பிரசன்னத்தாலும் எப்படி காத்து பராமரித்து முழுமையான கடவுளின் அந்த பண்பினை பெற்று அந்த மக்களை எகிப்து நாட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு அழைத்து சென்றார் சொல்லும் பொழுது முழுமையாக அவர் செலுத்தப்பட்ட ஒரு பொருள்தான் இந்த பகுதியிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஆகவே அவர் பண்பை வெளிப்படுத்தி நம்மை நிறைவாழ்வுக்கு இந்த பழைய ஏற்பாட்டு மக்களை அழைத்து சென்றார். அதே போல இந்த எலியா மற்றும் போலி இறைவாக்கினர்கள் இவர் இரண்டும் ஒரு போட்டியிலே வரும் பொழுது யார் உண்மையான கடவுள் என்று சொல்லும் பொழுது இந்த போலி இறைவாக்கினர்கள் நாள்தோறும் அந்த அவர்கள் வணங்கிய கடவுளை கூப்பிடும் பொழுது வரவில்லை. ஆனால் எலியா அவர் உண்மையான கடவுளை அவர் கூப்பிடும் பொழுது அவர் அக்னி வழியாக வந்து அந்த இறைச்சியின் மீது வந்து இறங்கும் பொழுது அங்கே கடவுளின் முழுமையான செலுத்தப்பட்ட அந்த ஒரு சக்தியும் வல்லமையும் நாம் காண்கின்றோம். ஆகவே மக்களே, இந்த ஒரு எல்லாம் நிறைவேறதை சொல்லும் பொழுது கடவுள் நிறைவுள்ள கடவுள், கடவுள் மாண்பு நிறைந்த கடவுள், கடவுள் பண்பு நிறைந்த கடவுள், கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் முழுமையாக சரியாக நன்காக நிறைவாக தருகின்ற கடவுள். இந்த வாரத்திலே இந்த வாக்கியம் யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 19 இறைவார்த்தை 30 நமக்கு சொல்லுகின்றது எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி. நமது வாழ்க்கையிலே வருகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஆண்டவரால் நமக்கு தரப்பட்டுள்ளது. அது நிறைவடையும் எப்பொழுது நாம் நமது விசுவாசத்தோடு அவருக்கு பதிலளிக்கும் பொழுது. இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார், அவரை பார்த்தோம், பார்க்கும் பொழுது அவர் தான் நம் கடவுள் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது கடவுள் படைத்த படைப்பும் இந்த படைப்பின் வழியில் வருகின்ற இந்த மனிதர்களின் பாவத்தையும் அழித்து நிறைவான வாழ்வுக்கு அவர் விட்டு செல்வார். இந்த மறை நிகழ்வை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நிறைவான வாழ்வை நாம் இயேசு கிறிஸ்துவிடம் பெற்றுக்கொள்கின்றோம். தூய ஆவியானவர் நமக்கு துணை புரிவார். அன்னை மரியாளும் அந்த நிறைவு வாழ்வை பெற்றுக்கொண்டார். அதே ஒரு பாதையிலே நாமும் செல்வோம், நிறைவான வாழ்வை வாழ்வோம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல எல்லாம் அந்த வாழ்க்கையிலே நிறைவேறும். நன்றி. ஆமென்.